அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே உள்ள மார்க்கெட்டில் போதை மாத்திரை விற்பனை செய்து வந்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் உட்பட 2 போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள் போதைப் பொருட்களாக விற்கப்படுவது எப்படி? ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு ஆணையர் கி சங்கர் உத்தரவிட்டார். அதன் பேரில் தனிப்படை அமைத்த போலீசார் தெருவாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். சில இடங்களில் ரகசிய போலீசாரை நியமித்து தகவல்களை சேகரித்தனர். அப்போது அம்பத்தூர் காய்கறி மார்க்கெட் பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் போதை மாத்திரை கைமாற்றும் சம்பவத்தை ரகசிய போலீசார் ஒருவர் கண்டுபிடித்து தனிப்படை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். சில நிமிடங்கள் தூய்மை பணியில் ஈடுபடுவதும் சில நிமிடங்கள் போதை மாத்திரையை கைமாற்றுவதுமாக இருந்த அந்த நபரிடம் சென்று ஒரு டோஸ் கிடைக்குமா என ஒருவர் கேட்டுள்ளார். 6 அடி உயரத்தில் போலீஸ் கட்டிங்குடன் போதை மாத்திரை கேட்ட நபரை பார்த்தவுடன் மிரண்டு போன அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர் போலீசார். பிடிபட்டவர் சென்னை மாநகராட்சியின் அம்பத்தூர் மண்டலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணிபுரியும் 23 வயதான பார்த்திபன் என்பது தெரியவந்தது. அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் ஆட்டோ ஒன்றில் போதை மாத்திரைகளை பண்டலாக பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து சிறப்பாக கவனித்த போலீசாருக்கு மேலும் ஒரு போதை வியாபாரியின் தகவல் கிடைத்தது. உயிர் போனாலும் உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என சத்தியம் செய்து கொடுத்த உயர் நண்பன் ரஞ்சித் என்பவரைத்தான் தூய்மை பணியாளர் பார்த்திபன் காட்டிக் கொடுத்துள்ளார். ரஞ்சித்தை பிடித்து ரகரகமாக விசாரித்த போதுதான் போதை மாத்திரையின் ரிஷி மூலம் தெரிய வந்தது. கர்ப்பிணி பெண்களுக்கு வலி அதிகமாகும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான வலி நிவாரணி மாத்திரையைத்தான் ஆந்திராவில் இருந்து பல்காக மூட்டை கட்டி எடுத்து வந்துள்ளனர் இந்த 2 இளைஞர்களும். அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் அப்பாவி வடமாநில இளைஞர்களிடம் இந்த மாத்திரைகளை கூவி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 1 மாதம் பயன்படுத்தினால் கிட்னியை சட்னியாக்கிவிடும் இந்த ஆபத்தான மாத்திரைகளை பணத்திற்காக சிறிதும் மனசாட்சியின்றி விற்பனை செய்து வந்துள்ளனர் இந்த இளைஞர்கள். அவர்களிடமிருந்து 76 அட்டைகளில் இருந்த 1140 போதை மாத்திரைகளை கைப்பற்றிய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கொரோனாவை விட மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடிய போதைப் பொருள் பரவலை போர்க்கால அடிப்படையில் கடையெடுக்க தீவிர வேட்டையில் இறங்கியிருப்பதாக ஆவடி காவல் மாநகர ஆணையர் கி சங்கர் தெரிவித்துள்ளார்.